ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஞ்சனி. ஸோ நான் வீடியோ விடுறதுக்கு என் வீட்டுக்காரர் பேசுகிறது சாரி, மன்னிக்க வேண்டும். நான் தான் ரஜினி கதைக்கின்றேன். நான் எப்படியும் இந்த மாதிரி வருவேன். அதுதான் என்னுடைய இது வீடியோ நான் ஒழுங்காகத்தான் விட போகின்றேன். உண்மையாக சரியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். பிரேமதாசாவில் இருந்தோ அனுராவில் இருந்தோ அவ்வளோ பேருக்கும் நாங்கள் உங்களை விழுந்து கும்பிடுகின்றோம். அதுதான் உண்மை. வேறு என்னென்னு சொல்கிறது, இருக்கிற பாராளுமன்றத்தில் முழு உத்தியோகஸ்தரும் முழுமையாக கவர்மெண்டில் வேலை செய்கிற அனைத்தும் எங்களுடைய பூமியை தாருங்கள். நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம். சொந்த முகவரி இல்லை. நான் போனேன். நான் இராணுவத்தின் இதுக்குள்ளே போய் நான் பார்த்து கொண்டிருந்து காய்ச்சி கொண்டு பேசி கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு எத்தனை முறை நான் போனேன். எத்தனை முறை போனேன். நான் அங்கே போயும் எனக்கு இந்த நாய்கள் நிறைய படுத்தது இருந்தது. அப்போ எனக்கு தெரியாது நாயின் உண்ணி எனக்கு கடிக்குமென்று தெரியல. அதோடையே பேருந்து பொலிசில் போயிருந்துட்டு போலீஸ்காரங்கள் எல்லாம் எழுதுகிற வரைக்கும் எழுதி போட்டு என்னை கூட்டிக்கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் விட்டவன். நான் நார்மல் போல்டாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்க, நான் என்ன போல்டும் பண்ணான் கோல்டும் பண்ணாமல் எனக்கு தான் எந்த பிரச்சனை தெரியுமென்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். நான் ஹாஸ்பிட்டலால் வந்துட்டேன். எனக்கு வருத்தம் இருந்தால் நீங்கள் என்ன இவ்வளோ வீதம் செக் பண்ணினா அந்த வீதம் செக் பண்ணுற இது தர வேணுமென்று சொல்லி கரன்சி பண்ண வேணுமென்று. அப்படி இருக்க என்னுடைய இடத்தை நீங்கள் தயவு செய்து எங்களுடைய அம்மாண்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மைத்திரி இந்த காலகட்டத்தில் தான் போல் அதில் தான் அம்மா விழுந்து கும்பிட்டுருக்கிறா. அது என்னவோ தெரியாது. மஹிந்த ராஜபக்ச வன்னியில் இறுதி யுத்தத்தில் விழுந்து கும்பிட்ட மாதிரிதான் அம்மா உயர் பாதுகாப்பு வலயத்தில் விழுந்து கும்பிட்டது. அது தெய்வ சக்தி கொண்டு தான், உண்மையும் அதுதான். எங்களுக்கு அம்மாவுக்கு தெரியாது. நான் இது பண்ணினா தான் அம்மா என்னென்றாலும் செய்வான். ஏன் தான் எங்களை பூமிகளை தராமல் வச்சு கொண்டிருக்கிறீங்கள்? டக்ளஸ் அண்ணா, இதுக்கு சாணக்கியன் அண்ணா, கருணா அண்ணா, பிள்ளையாண்ணா மற்றும் வேறு அமைப்புகள் என்னென்னு சொல்கிற இனவாத அமைப்புகள் என்ற விலங்குந்தானே. இப்படி புளோட், அடுத்தது எல்டிடி, அடுத்தது இயக்கம், அதாவது எல்லாத்துலேயும் இருந்து தானே பிரிஞ்சு போன நீங்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இருந்து எங்களை காணியை பெற்று தாருங்கள். அம்மா இருக்கும் வரைக்கும் தான் அம்மா இருப்பா. அம்மாவுக்கு ஏக்கம் இல்லைண்டா தன்னுடைய காணியை விட வேணும். தான் அங்கே போய்த்தான் தானே நண்டாலும் 2 இந்த காணிகள் எல்லாம் சும்மா தானே கிடக்குது. சும்மா தானே இருக்குது காணி சும்மா தான் இருக்குது. காணி விவசாய பூமியை வச்சிருக்கிறீங்கள். நாங்கள் அழுகிற குரல் உங்களுக்கு விளங்க இல்லையா? எனக்கு அம்மாண்ட இது முடிஞ்சால் என்ன அம்மாண்ட இது செய்தீங்களென்று சொன்னால் நான் எப்போவுமே என்றென்றுமே கட்டுப்பட்டவளாக இருப்பேன். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அனுராசு அவர்கள் எல்லாம் நீங்கள் உங்களை மீறவும் மாட்டார்கள், ஒரு தரம் இதண்டவ மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு அடிபணிஞ்சு கொண்டிருக்கிறோம். குயிக் பாஸ்ட்டு எப்படி இருந்தாலும் பாஸ்ட்டாக எல்லாத்தையும் செய்து முடியுங்கோ. இது எங்கன காணியை வச்சு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். எங்கேயுமே இந்த இடத்துலையுமே அன்பு காட்டுங்கோ, பாசம் காட்டுங்கோ, இரக்கம் காட்டுங்கோ. அதை விட வேறு என்ன வேணும்? சில்ட்ரன், கைண்ட் ஆஃப் பீப்புள், ஃபேமிலி, ரிலேஷன், ஃபேமிலி, ஒற்றுமை, all பீப்புள் சமம், ஒற்றுமை. ஓகே, வேறு என்னத்தை நான் சொல்கிறது? நீங்கள் எங்கன இடத்தை விடலாம். விட்டால் நாங்கள் உங்களுக்கும் இடம் தருவோம். எங்கன இடத்தை நீங்கள் விடுங்கோ. நான் அதுக்காகத்தான் வெளிநாடு விட்டு நான் வந்தேன். வெளிநாட்டில் இருந்தால் வந்தேன். என்னை அம்மா இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் விழுந்து கும்பிட்டதை வீடியோ இருக்கா பாருங்க நீங்கள் எடுத்து.
என்ன நடந்தது போனதுண்டு வந்ததுன்றத எல்லா பக்கத்தாலையும் எங்களை வச்சு நீங்கள் இது பண்ணினா என்ன? எங்களுக்கு எங்களோட சொந்த முகவரி வேணும். இதில் வீடியோ விடுறதும் உங்களுக்கு தான், எல்லாருக்கும் தான். சரியா? நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. சிரிக்கே இல்லாது, சிரிப்பு வராது எங்களுக்கு.